வணக்கம், ஹாப்பி ட்ரேடிங் சங்கரன். வாங்க நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜெரோதால இப்படி சார்ட்டை பார்த்து ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இது வந்து பிகினர்ஸ்க்கான வீடியோ. சில பேருக்கு உங்களுக்கு சார்ட்டை பார்த்து எப்படி ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு சில முக்கியமான உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத சொல்லி கொடுத்துருப்பேன். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ முழுசாக பார்த்தா உங்களுக்கு புரியும். வாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் போகலாம். பாருங்கள், இது வந்து என்னுடைய ஜெரோதா அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து சார்ட்டை பார்த்து வெயிட் பண்ணோம்னா எந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து இன்றைக்கி ட்ரேட் பண்ணுற போகிறீங்களோ அந்த ஸ்டாக்கை முதல்ல வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க் இருக்குது. அந்த சார்ட்டு அந்த லெஃப்ட் சைடில் வாட்ச் லிஸ்ட் மேலே நீங்கள் மோஸ்ட்டாக கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் பை செல் அப்படின்னு ஒரு சின்ன விண்டோ பண்ணுவோம். இதில் பாருங்கள், இதில் ஃபோர்த்தில் பாருங்கள் சார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சார்ட் ஆப்ஷன் மவுஸில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பாருங்கள் உங்களுக்கு சார்ட் ஓப்பன் ஆகும். இந்த சார்ட் ஓப்பன் ஆகுது பாருங்கள் இந்த விண்டோவில். இப்போ இது என்ன சார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சார்ட் ஐக்யூ சார்ட். இது உங்களுக்கு ஜெரோதாவில் வந்து ட்ரேடிங் வியூ வேணுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ப்ரொஃபைல் போனீங்கன்னா மாற்றிக்கலாம். நீங்கள் ப்ரொஃபைல் போனீங்கன்னா அதில் வந்து நீங்கள் ட்ரேடிங் வியூ வேணுமா இல்லை சார்ட் ஐக்யூ மாற்றலாம். வந்து சார்ட் ஐக்யூ வச்சுருக்கிறேன். எதுக்கு சார்ட் ஐக்யூ வச்சுருக்கிறேன்? இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து இது ரொம்ப சூப்பராக உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து நம்ம நல்லா பார்க்க முடியும். ட்ரேடிங் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு உங்களால் பார்க்க முடியாது. இந்த மாதிரி இந்த பார் நல்லா கீழே பாருங்கள், இடத்துல பாருங்கள், ப்ரைஸ் வந்து கீழே இறங்கி நல்லா மேலே போயிருக்கு. இதை வந்து நீங்கள் சார்ட் ஐக்யூவில் அந்த மாதிரி நல்லா பார்க்க முடியும். கிளியராக இருக்குது உங்களுக்கு சார்ட் ஐக்யூ. ப்ரைஸ் ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் நல்லா கிளியராக பார்க்கலாம். ட்ரேடிங் சார்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கரெக்டாக பார்க்க முடியாது. இங்கே வந்து அதெல்லாம் பண்ணால் ஜூம் பண்ணணும், பெருசு பண்ணணும் சார்ட்டை. இதை வந்து அந்த மாதிரி பெருசு பண்ணால் இந்த வந்து நீங்கள் சூப்பராக பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். சின்னதாக வர மீடியம் சைஸ்லேயே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு தான் வந்து நான் சார்ட் ஐக்யூ யூஸ் பண்ணுறேன். இது வந்து அவங்களுடைய விருப்பம். சில பேருக்கு வந்து ட்ரேடிங் தான் பிடிக்கும். ட்ரேடிங் பண்ணுறேன் பண்ணலாம். சார்ட் ஐக்யூ டீஃபால்ட்டாக வந்து சார்ட் ஐக்யூ வச்சுருக்கிறேன். இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நீங்கள் என்ன புது விண்டோவில் உங்களுக்கு ஓப்பன் ஆகணும், நியூ டேப் ஓப்பன் ஆகணும் பாருங்கள். இந்த இடத்துல மேலே டாப்பில் பாருங்கள் பாப்அப் சார்ட் இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு டேப்பில் ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை டேப் வேணாலும் புதுசாக நீங்கள் கிரியேட் பண்ணிகிட்டு போகலாம். உங்கள் சார்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இதில் பாருங்கள் 5 மினிட்ஸில் இருக்குது. இப்போ இந்த 5 மினிட்ஸ் சார்ட்டில் இருக்குது. இப்போ இது பாருங்கள் லெஃப்ட் சைடில் பாருங்கள் இந்த சிம்பிள் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஐசிஐசி பேங்க்னு வந்துடும். பை செல் ஆப்ஷன்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கலாம். மார்க்கெட் டெப்த்து இங்கேயே வந்துடும். மார்க்கெட் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டெப்த்துலாம் காமிக்கும். பொசிஷன் நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணிங்கன்னா பொசிஷன் இங்கேயே பார்த்துக்கலாம். இந்த பொசிஷன் இங்கேருந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம். எல்லாமே இங்கேருந்தே பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆர்டரும் அங்கேயே காமிக்கும். இங்கே போட்ட ஆர்டர் பெண்டிங் இருந்துச்சுன்னா இந்த ஓப்பன் ஆர்டரில் காமிக்கும். பொசிஷன் ஆர்டர் வந்து உங்களுக்கு பிளேஸ் பண்ண உடனே இந்த இடத்துல வர பொசிஷனில் வந்துடும். இந்த இடத்துல இருந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸ்லோ ஆகுது பாருங்கள், வந்துருச்சு பாருங்கள். மார்க்கெட் டெப்த்தில் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். வியூஸு, ஓப்பன் ப்ரைஸ், ஐ, வால்யூம் எல்லாம் வந்துடும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிற மோஸ்ட்டில் கீழே ஆர்டர் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு விண்டோக்கும் வரும். நீங்கள் இங்கேருந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வாட்டி வந்து டெஸ்க்டாப்பில் தான் போய் அங்கேருந்து நீங்கள் வந்து ஆர்டர் வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை. இங்கேருந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஜெரோதாவில் ஓகே. வாங்க சார்ட்டுக்கு போகலாம். இப்போ இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே 3/6/2021 வியாழக்கிழமை. இன்றைக்கி நடந்த ட்ரேடிங் தான் இது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாருங்கள் மார்க்கெட்டு என்ன இருக்குது, ப்ரீவியஸ் டே க்ளோசிங் இங்கேருந்து ஓப்பன் ஆகிருக்கு. கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ப்ரைஸ் பாருங்கள் மேலே போயிருக்கு. மேலே போய் கீழே வந்துருக்கு. கீழே வந்து இந்த இடத்துல க்ளோசிங் ஆகிருக்கு. அது மாதிரி பாருங்கள் மார்க்கெட்டு போகிற மேலே கீழே போய் இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்கு. எப்போ வரைக்கும் டைம் பாருங்கள் 10 மணி வரைக்கும். அவ்வளோ 9:50 10 மணி வரைக்கும் மார்க்கெட் என்ன இருக்குன்னா டவுன் ட்ரெண்டில் வந்துருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட் வந்துருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சார்ட்டை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ டவுன் ட்ரெண்ட் வந்துகிட்டே இருக்குது. வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட்டு பாருங்கள் மேலே செங்குத்தில் விழுது பாருங்கள். செங்குத்தில் விழுதுகிட்டே வருது பாருங்கள். இப்போ இங்கே வேறு ஒவ்வொரு லோவாக ஒவ்வொரு லோவாக அது கீழே ஃபார்ம் ஆகிட்டே வருது. கேண்டில் வருது. ஒரு கேண்டில் இந்த இடத்துல பாருங்கள் நிற்கிது. கொஞ்சம் லோ ஃபார்ம் வருது, கொஞ்சம் நிற்கிது. இப்போ இந்த ஒரு கிரிமி கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே நிற்கிது. திரும்ப ஒரு லோ ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இந்த இடம் வந்தோடனே சப்போர்ட் இருக்குது. ப்ரைஸ் மேலே தூக்கிருக்கு.
இந்த இடம் ப்ரைஸ் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, பையர்ஸ் வந்துருக்கிறாங்க. வேறு இந்த இடம் வருதுன்னா இந்த ப்ரீவியஸ் டே கேண்டில் பெரிய கேண்டில் இருக்குது, பெரிய கேண்டிலில் வால்யூம் மேலே ஒரு கேண்டில் கொடுத்து பாருங்க. இந்த இடத்துல வந்த உடனே உங்கள் ப்ரைஸ் மேலே ஏறி இந்த க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து பை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல கேண்டில் க்ளோஸ் ஆகி உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வரும். இந்த இடத்துல வந்த உடனே இங்கே பை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்ன ப்ரைஸு 647.91. சில பேர் இங்கே பை பண்ணுவாங்க. இல்லை அப்படி இல்லை கன்ஃபர்மேஷன் வரணும்னா இந்த இடத்துல ப்ரைஸ் வந்த உடனே என்ன பண்ணலாம், பை கிளிக் பண்ணிங்கன்னா பை பண்ணி ஓப்பன் ஆகிடும். அதில் வந்து குவான்டிட்டியில் எத்தனை குவான்டிட்டி நீங்கள் டைப் பண்ணி மார்க்கெட் ப்ரைஸாக லிமிட்டாக. இப்போ இந்த இடத்துல வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, லிமிட் ப்ரைஸ் வந்து லிமிட் ப்ரைஸ் போட்டுக்கலாம். இல்லை மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்து பை கொடுத்து பை ஆகிரும். உங்களுக்கு மார்ஜின் உங்களுக்கு ஒரு கீழே காமிக்கும், மார்ஜின் ரெக்வயர்டு இங்கே பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். பை கொடுத்தீங்கன்னா பை ஆகிரும். ஓகே, அதே மாதிரி செல் பண்ணாலும் செல்லிங் அடிக்கணும். பட் இங்கேருந்து நான் ஷார்ட் போகணும் மேலே இருந்ததுன்னா செல் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி சேம் தான், சேம் ப்ராசஸ் தான். குவான்டிட்டி கொடுத்து மார்க்கெட் ப்ரைஸ் செல் அடிச்சுக்கலாம், இல்லாட்டி லிமிட் ப்ரைஸில் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இந்த இடத்துல பை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பொசிஷனில் வந்துடும். பொசிஷன் விண்டோவில் நீங்கள் போட்ட பிளேஸ் பண்ண ஆர்டர் வந்து ஐசிஐசி பேங்க் இந்த ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ஏறி இந்த பை பண்ணிட்டீங்க, எனக்கு இந்த இடத்துல நான் வந்து வெளியே வந்துடுறேன், ப்ராஃபிட் புக் பண்ணுறோம்னா இந்த இடத்துல வரும், இது போட்ட ஆர்டர் இருக்கும். அது அந்த இடத்துல வர 3 புள்ளி இருக்கும், 3 டாட்ஸ். அதில் கிளிக் பண்ணி மவுஸில் எக்ஸிட் அப்படிங்கிற மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உடனே க்ளோஸ் ஆகிடும். உங்கள் பொசிஷன் க்ளோஸ் ஆகிடும். ப்ராஃபிட் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்னாலும் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி பாருங்கள், சார்ட் மேலே கீழே போயிட்டே இருக்குது. ஓகேங்களா. மேலே போகுது, மேலே கீழே வருது பாருங்கள். இடத்துல மேலே போன உடனே கீழே வந்துருச்சு. ஏன்னா பாருங்கள் இடத்துல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் இருக்குது. அதனால் ப்ரைஸ் பாருங்கள் மேலே போயிருக்கு, கீழே இறங்கி, இந்த இடத்துல மேலே போயிருக்கு, இப்போ அவங்களுக்கு கீழே இறங்கிருக்கு, திரும்ப மேலே போயிருக்கு, இப்போ அவங்களுக்கு கீழே இறங்கி பாருங்கள் இந்த லோ வந்துருச்சு. லோ பாருங்கள் இது வரைக்கும் வந்திருக்கு, வந்து திரும்ப ப்ரைஸ் மேலே போயிருக்கு. ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து இது சிபிஆர் இண்டிகேட்டரு, சிபி இண்டிகேட்டராக வருது. இந்த இடத்துல கட் பண்ண முதல் மேலே போயிருக்கு, திரும்ப வந்துருக்கு, கட்டாயிருக்கு. இது பாருங்கள் திரும்ப இது பாருங்கள் கீழே உடைச்சி வந்து திரும்ப மேலே போயிடுச்சு, 5% வந்துருச்சு. இப்போ இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூமோ எதுவுமே இல்லை. எப்படி நான் வந்து எந்த இடத்துல பை பண்ணுறது எனக்கு தெரியல, ஏதாவது எங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வால்யூம் எதுவுமே இல்லை பார்த்தீங்களா. இப்போ வால்யூம் பார்க்கணும், நம்ம ஒவ்வொரு கேண்டில் எவ்வளோ வால்யூம் வந்துருக்கு பார்க்கணும்னா ஸ்டடீஸ் போனீங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல வந்து சர்ச் அண்ட் ஸ்டடீஸ் இடத்துல மவுஸில் கிளிக் பண்ணிக்கோங்க. வால்யூம் சார்ட்னு இருக்கும், ஒரு வால்யூம் சார்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வால்யூம் சார்ட் வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஃபஸ்ட் டைமு வால்யூம் ஃபுல்லாக பையிங் இருக்குது, கீழே இறங்கி ப்ரைஸு செல்லிங் நடந்திருக்கு, செல்லிங் நடந்திருக்கு. இந்த இடத்துல பெருசாக வால்யூம் வந்து இந்த இடத்துல இறங்கி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான பையிங் வால்யூம் இருக்குது. ப்ரைஸ் வந்து அந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே வந்தோன்னா பாருங்கள் பையிங் இருக்குது, திரும்பவும் வருது. இந்த மாதிரி வால்யூம் பார்த்து கூட நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வால்யூம் வந்து நீங்கள் செட்டிங்ஸில் போய் மாற்றிக்கலாம். பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் செட்டிங்ஸ் இருக்குது, மோஸ்ட்ல கிளிக் பண்ணி வால்யூம் அப்பு இந்த கலர் வந்து மாற்றினா கூட எனக்கு மாற்றிக்கலாம். வேறு கலர் எனக்கு வேணும் இப்படி கூட மாற்றிக்கலாம். டவுன் ட்ரெண்டு வால்யூம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணும் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு டன் கொடுத்தீங்கன்னா டன் இல்லாட்டி வரும் ஷோ ஆஸ் அண்டர்லைன் இருக்குது. அண்டர்லைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டன் உடனே கொடுத்தா உங்களுக்கு இது மாதிரி மாற்றிக்கலாம். இந்த வால்யூம் பார் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். மவுஸில் இழுத்து கிளிக் பண்ணி எவ்வளோ இழுத்துலாம் ட்ரை பண்ணிங்கன்னா எவ்வளோ பெருசாக வேணாலும் வச்சுக்கலாம், சின்னதாக வேணாலும் வச்சுக்கலாம், ஸ்மால் சைஸ் வேணாலும் வச்சுக்கலாம். இந்த வால்யூம் பாரை க்ளோஸ் பண்ணணும்னா பாருங்கள் இந்த இடத்துல மல்டிபிள் சிம்பிள் இருக்குது, க்ளோஸ் சிம்பிள் கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த வால்யூம் பார் க்ளோஸ் ஆகிடும். அதேமாதிரி எனக்கு வந்து சூப்பர் ட்ரெண்ட் வரணும், இண்டிகேட்டர் பார்த்து நான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி ஸ்டடீஸ் போங்க. இதே நேரத்தில் சேர்ச்சில் வந்து சூப்பர் ட்ரெண்ட் அப்படித்தான் ஒரு சூப்பர் இண்டிகேட்டர் வந்துச்சு. கிளிக் பண்ணி வர சூப்பர் இண்டிகேட்டர் வந்துச்சு. சூப்பர் ட்ரெண்டை பார்த்து உங்களுக்கு ட்ரேட் பண்ண தெரிஞ்சுன்னா பண்ணிக்கலாம். சூப்பர் ட்ரெண்டில் எப்போ நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னா பாருங்கள், மார்க்கெட்டு பாருங்கள், புதிய ஸ்டேல பாருங்கள், கீழே இறங்கி பாருங்கள், இடத்துல பாருங்கள் ஏரோ சிம்பிள் வரும், அப் ட்ரெண்ட் ஏரோ. அப் ட்ரெண்ட் ஏரோ சிம்பிள் எங்கே வருதோ எப்போ உங்களுக்கு காமிக்குதோ அந்த இடத்துல இங்கே பை போகணும். பாருங்கள் இந்த இடத்துல பை போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் பாருங்கள் இது வரைக்கும் போயிருக்கு. இங்கே இந்த இடத்துல நீங்கள்
பை பை போட்டதுன்னா 644 ப்ரைஸ் பை அடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு அன்றைக்கி பாருங்க 649 வரைக்கும் இருக்குது. அதில் 4 ரூபா 50 வரைக்கும் இருக்குது. இந்த இடத்த பாருங்கள் ப்ரைஸ் கீழே இறங்குது பார்த்தீங்களா, கீழே இறங்கணும் பயந்துட்டு டக்குன்னு எக்ஸிட் ஆகக்கூடாது. ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். இப்படி நீங்கள் ஸ்டாப் லாஸ் பண்ணுற கேண்டில் இறங்கிருக்கு, ஸ்டாப் லாஸ் போகிறதா பாருங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வால்யூம் சிம்பிள் இந்த பை சிக்னல் காமிச்ச உடனே ஸ்டாப் லாஸ் போட்டுச்சுவாங்க. இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கரெக்டாக இருக்கும். 642 போட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும், ஹிட்டாக இருக்காது. இந்த கேண்டலோட லோ போட்டதுன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருக்கும். இங்கே போட்டதுன்னா ஹிட்டாக இருக்கும். எப்பயுமே ரேஞ்சு கீழே தான் போடலாம். இது ஒரு ரேஞ்ச் மாதிரி தெரியுது, இந்த ரேஞ்சு கீழே மாதிரி இருக்குது. இது வரைக்கும் போகலாம். நீங்கள் போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. எவ்வளோ 644 இருந்து ஸ்டாப் லாஸ் 650 கஷ்டம், நல்லா ஸ்டாப் லாஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி சூப்பர் பைஸ் மூலம் பை அடிச்சிங்கன்னா மேலே போயிடும். இந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். இங்கே கூட புக் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல கூட புக் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல ஒரு ரெட் கேண்டில் வந்துருக்கு. இதை பார்த்துட்டு சில பேர் இங்கே கூட போதும் அப்படின்னு ப்ரைஸு உங்களுக்கு ப்ராஃபிட் போதும் நினைக்கிறீங்க, இங்கே கூட புக் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் மேலே ஏறணும் விட்டு இந்த இடத்துல புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சூப்பர் பாருங்கள், எந்த இடம் பாருங்கள் மேலே ஏறிட்டு இருக்கும். பைஸ் தான் நீங்கள் பார்க்க வேண்டியது சூப்பர் இண்டிகேட்டர் மேலே காமிக்கணும், அப் ட்ரெண்டில் காமிக்கணும். அப்போ தான் நீங்கள் பை பண்ணணும். பாருங்கள் மேலே போயிட்டே இருக்குது. எப்போ இந்த சூப்பர் ட்ரெண்ட் ஃப்ளாட்டாக வருதோ அப்போ வந்து நீங்கள் பையிங் சைடு போகக்கூடாது. பாருங்கள் இந்த இடத்துல வந்தாலும் பாருங்கள் சூப்பர் ட்ரெண்ட் ஆகிடுச்சு, ஃப்ளாட் ஆகிடுச்சு, கீழே இறங்கிட்டே வருது, ஃப்ளாட் ஆகிடுச்சு. எப்போ இந்த ப்ரைஸ் நீங்கள் தொடுதோ இந்த கிட்ட வந்தோம்னா நீங்கள் பை பண்ணலாம். பாருங்கள் இந்த ப்ரைஸ் இங்கே வந்தோம்னா கிட்ட வந்துருக்கு, கிட்ட வந்துடும் என்ன இருக்குது சூப்பர் ட்ரெண்ட் பாருங்கள் இண்டிகேட்டர் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து கீழே இறங்கலாம், கீழே இறங்கினா தான் செல்லிங் இதோட போகும். இங்கே டச் பண்ணணும்னா பாருங்கள் இந்த இடத்துல பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துருக்கும், ப்ராஃபிட் எடுத்துருவாங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சைட்வேஸாக போயிருக்கு. ஃப்ளாட்டாக இருந்தாலும் சைட்வேஸ் தான் சூப்பர் இண்டிகேட்டர் பாருங்கள், சைட்வேஸாக போயிருக்கு. சைட்வேஸாக போய் இந்த இடத்துல பாருங்கள் செல் காமிச்சிருக்கு, செல் சிக்னல் வந்துருக்கு. செல் போட்டிருந்தீங்கன்னா இங்கே வருது, இது வரைக்கும் வந்துருக்கு. இந்த இடத்துல செல் போடலாம், அப்படி இல்லாட்டி இந்த இடத்துல மேலே இங்கே செல் அடிச்சிருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல ரேஞ்ச் இருக்குது. இங்கே பாருங்கள் ப்ரைஸ் மேலே தாண்டி போல இங்கே ஒரு கேண்டில் இருக்குது, டோஜி மாதிரி ஒரு ஸ்ப்ரெயின் ஆகும். இல்லாட்டி இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் வந்து இங்கே அடிச்சிருந்தா கூட ஒரு சின்ன ப்ராஃபிட் தான் புக் பண்ணிருக்கலாம். உடனே வருவார் இது ஒரு சிம்பிள், அந்த பை சிம்பிள் பை அடிச்சிங்கன்னா மேலே போய் இந்த மாதிரி சூப்பர் இண்டிகேட்டர் பார்த்து ட்ரேட் பண்ணிங்க. வருது இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் சேல்ஸ் சிக்னல் வந்துருக்கு. இங்கே ஷார்ட் போயிருந்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் கீழே இறங்கி இதில் வந்துருக்கு, அதெல்லாம் ப்ரைஸ் கீழே இறங்கி பைஸ் வந்துருக்கு இருக்கலாம். இந்த மாதிரி சூப்பர் ட்ரெண்டை பார்த்து நீங்கள் இன்ட்ராடேவும் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ஒரு 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணுறத விட பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, டைமிங் வந்து மாற்றிக்கலாம். 5 மினிட்ஸ் இருக்கக்கூடாது, ஒரு 30 மினிட்ஸ் மாற்றிக்கலாம். 30 மினிட்ஸ் கேண்டில் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி 1 ஹவர் கேண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஹவர் பெஸ்ட்டாக இருக்கும் ஸ்விங். பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் பை ஸ்விங் வந்துருக்கு. இந்த இடத்துல பை போட்டுருந்தீங்கன்னா பை அடிச்சிங்கன்னா 612 634 வரைக்கும் 20 ருபீஸ், ஒரு 300 குவான்டிட்டி அடிச்சிங்கன்னா அதை ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஷார்ட் வந்துருக்கு, ஷார்ட் அடித்தாலும் உங்களுக்கு கிளியராகலாம். இது இந்த சிக்னல் ஒரு ராங் சிக்னல், இது ராங் சிக்னல் வரும் சூப்பர் ட்ரெண்டில். எல்லா சிக்னலும் உங்களுக்கு கரெக்டாக வராது. அது நீங்கள் உங்களோட ட்ரேடிங் பண்ண உங்களுக்கு தெரியும். ஏன்னா சப்போர்ட் முதல்ல பார்க்கணும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்து தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணாலும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் தான் நீங்கள் பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். அப்படி ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் நிறைய வரும். இந்த இடத்துல பேசிக் வந்துருக்கு, நல்லா ப்ராஃபிட் வரைக்கும் இருக்குது. இந்த இடத்துல செல்ஸுக்கு வந்துருக்கு, இந்த மார்க்கெட்டுக்கு இறங்கல. பாருங்கள் இது வந்து ஒரு ரேஞ்சில் இருக்குது. இந்த ரேஞ்சு கட்டானால் தான் 441 கட்டாக கீழே போகணும். அவ்வளோ தான் செல்லி வரும், இல்லாட்டி வராது. இது வரைக்கும் இருக்குது சப்போர்ட் இருக்குது, இது வரைக்கும் இருக்குது. இந்த ரேஞ்ச் உடைச்சா தான் உங்களுக்கு கீழே போகும். இந்த மாதிரி ட்ரெண்டை பார்த்து நீங்கள் சார்ட்டை பார்த்து ட்ரேட் பண்ணலாம். 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டைமிங் மாற்றினாக்க பாருங்கள் இந்த இடத்துல டாப்பில் 1 மினிட் இருக்குது, 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸு, 5 மினிட்ஸ் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க, 1 மினிட் யூஸ் பண்ணுவாங்க. டே ட்ரேடிங்க்கு 10 மினிட்ஸ் இருக்குது, 50 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங்கான சிக்னல் வரும்னாக்க 50 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 50 மினிட்ஸ் கேண்டிலில் பாருங்கள் செல்லிங் வந்துருக்கு.
ஓகே எக்ஸல் இறங்கும் தெரிஞ்சு உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சுன்னா அந்த ஸ்டார்ட் போயிருந்தீங்கன்னா இங்கே வந்துருக்கும். ஒரு இது சைடு யூஸ் மார்க்கெட்டு கீழே இறங்கியிருக்கு, மேலே போயிருக்கு, திரும்ப சைடு யூஸ் வந்துருக்கு. இதுதான் சூப்பர் ட்ரெண்டில் ட்ரெண்டை பார்த்து நீங்கள் ட்ரெண்ட் பண்ணலாம். சூப்பர் ட்ரெண்ட் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் டவுட் இல்லை. நீங்கள் ஒரு பொசிஷன் வந்து ட்ரேடிங் எடுக்க முன்னாடி முதல்ல நீங்கள் அப் ட்ரெண்ட் இருக்கா டவுட்னா முதல்ல நீங்கள் பார்க்கணும். பார்த்துக்கிட்டு தான் பை செல் போகணும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் வருது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் இண்டிகேட்டர். சூப்பர் இண்டிகேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது வந்து சப்போர்ட், இது வந்து அப்பர் இது வந்து டவுன் வச்சுக்கலாம். இது வந்து சிபிஆர் ரேஞ்ச் இது சிபிஆர் இண்டிகேட்டர் வரும். இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இது ஒரு சப்போர்ட். இது உடைச்சா இங்கே வந்துடும், இது உடைச்சுன்னா இங்கே கீழே வரும். மேக்ஸிமம் இந்த சென்டர் இருக்கிற சப்போர்ட் சிபிஆர் உடைச்சுனா ப்ரைஸ் கீழே வந்துடும். கீழே வந்துச்சுன்னா இது வரைக்கும் வரும், வந்து திரும்ப மேலே போவோம். இது உடைச்சிருச்சுன்னா திரும்ப ப்ரைஸ் கீழே போகும். ஓகேங்களா? சிபிஆர் மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் பை போகலாம். இதுக்கு மேலே இருந்தால் நல்லா பைக் ப்ளஸ் இருக்குது, மேலே போய் பைக் போகலாம். இது கீழே வந்துச்சுன்னா செல்லிங் போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்போதைக்கு உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறது மட்டும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுத்துருக்குறேன். அடுத்த வீடியோவில் நம்ம ஒவ்வொரு இண்டிகேட்டர் பார்க்கலாம். ஓகே, அதோட அடுத்து முக்கியமானது உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரைஸ் இருக்குது, இதெல்லாம் டைமிங்கு. கேண்டில் வந்து நீங்கள் மூவிங் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் போடணும் அப்படின்னா கூட நீங்கள் இதே மாதிரி சூப்பர் மூவிங் ஆவரேஜ் கொடுத்துக்கலாம். மூவிங் ஆவரேஜ் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், ஃபீல்டில் க்ளோஸு டைப்பில் போய் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வேணுமா, இல்லாட்டி எக்ஸ்பென்ஷனல் வேணுமா, டைம்ஸ் வேணுமா, ட்ரையாங்கிள், இந்த மாதிரி டைப்ஸ் இருக்குது. நம்ம அதிகம் யூஸ் பண்ணுறது எக்ஸ்பென்ஷனல் மூவிங் ஆவரேஜ், சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். இப்போ சிம்பிள் இருக்கட்டும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியடு 50 இருக்குது. இன்ட்ராடே பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா 20 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி 10 days மூவிங் ஆவரேஜ் 5 days இருக்குது. அதான் அது வந்து அவங்க பொறுத்து வரும். நான் அப்போதே உங்களுக்கு 20 days மூவிங் ஆவரேஜ் கொடுக்குறேன். கலர் மாற்றிக்கலாம், க்ரீன் கலர் வேணும் க்ரீன் வச்சுக்கலாம், டன் கொடுத்தீங்கன்னா ஒரு மூவிங் ஆவரேஜ். இது எதுனா ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு அவங்க எப்படி இருக்குங்க பாருங்கள். முதல்ல ட்ரெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். 20 மூவிங் ஆவரேஜ் பாருங்கள். சூப்பர் இண்டிகேட்டர் கட் ஆகுது, இந்த இடத்துல ஃப்ளாட் ஆகி கட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்துச்சு மேலே திரும்புது சிக்னல் பாருங்கள். மேலே போச்சா டக்குனு பையிங் வரலாம். ஏன்னா உங்களுக்கு 2 இடத்துல கன்ஃபர்மேஷன் ஆகுது. என்ன காமிங்க, சூப்பர் ட்ரெண்டோட பை சிக்னலும் 20 days மூவிங் ஆவரேஜோட அப் ட்ரெண்டும் பாருங்கள். மேலே போகுது. இந்த இடத்துல நீங்கள் பையிங் போயிருக்கீங்கன்னா பாருங்கள் ப்ரைஸ் போயிருக்கு. இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக பையிங் மேலே போகுது. ரெண்டுமே பாருங்கள் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. சூப்பர் ட்ரெண்டும் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ அப் ட்ரெண்டு போன உடனே இந்த இடத்துல பாருங்கள் உடனே ப்ரைஸ் வந்து கீழே இறங்குது. இறங்கணும் பாருங்கள், சப்போர்ட் எடுத்துருக்கு, மேலே போயிருக்கு, சைடு வேஸ் போகுது, திரும்ப இருக்கிறது ஃப்ளாட் ஆகிடுது. ஃப்ளாட் ஆகிடுச்சுன்னா சைடு வேஸ் ஒரு ட்ரெண்டு கீழே இறங்குது. ஒரு கட்டாயி கீழே இறங்கிடுச்சு. இறங்கி உடனே பாருங்கள் ஷார்ட்டு செல்ஸ் வந்துருக்கு, ஷார்ட் அடிச்சு வந்துருக்கு, திரும்ப பாருங்கள் டார்கெட் கட் ஆகுது. உங்களுக்கு எப்போ நீங்கள் 20 days சிம்பிள் ஆவரேஜ் ப்ரைஸ் பை போகணும்னா ப்ரைஸ் இதுக்கு மேலே இருக்கணும். இதுக்கு மேலே கிரீன் கேண்டில் போகணும். அதில் ப்ரைஸ் வளைஞ்சிருக்கணும். ஒரு கிரீன் கேண்டில் நல்லா கேண்டில் ஃபார்ம் ஆகணும். ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் போய்க்கலாம். அதே மாதிரி வால்யூம் செக் பண்ணிக்கோங்க, செக் பண்ணி பை போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி. மறக்காமல் என்னுடைய ஹாப்பி ட்ரேடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.